வணக்கம். கோதை தமிழ் காணொளி அரசியல் பகுதியில் மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திக்க உள்ளேன். இன்றைக்கு எங்கேயும் தமிழ்நாடு முழுக்கவும் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை ஓரளவிற்கு நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்ட மத்திய அரசாங்கம் எடுக்கும் முடிவை பற்றிய ஒரு பிரச்சனைகளை சொல்வதாகும். நியாயமாக பார்க்க போனால் இந்த தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு மசோதாவை திடீரென்று ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூடி மோடி அரசு கொண்டு வருவது என்றால் அது சந்தேகத்திற்கு உரியதாக உள்ளது. இதை பற்றி எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைவர் கடந்து செல்கிறார் என்றால் எனக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரிவதில்லை. அவர் தனக்கு மட்டுமே பார்க்கிறாரா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்கிறாரா என்று அதையும் நாம் சந்தேகிக்க இடம் உள்ளது. காரணம், அவர் என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார். அதனால் பாஜக எதை செஞ்சாலும் அரசில் இருக்கும்போது அடிமைத்தனமாக கொண்டு சென்றாரே, அதே போன்று இதையும் கடந்து செல்லணும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளுக்காக என்று சென்றால் அவரை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன். காரணம், தமிழக மக்கள் முட்டாள்கள் அல்ல என்றுதான். ஒரு சில பிரச்சனைகளை பற்றி கவனம் அவர்களுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அந்த தலைவர்களுக்கும் அவர்களை சுற்றி இருக்கும் படித்தவர்களுக்கும் அனுபவஸ்தர்களுக்கும் உள்ளது. அந்த வகையில் தான் நான் இந்த காணொளியை இங்கு தருகிறேன். பிரச்சனை என்னவென்றால், முதலில் சொல்வார்கள் ஏதோ ஒன்றை தொட்டு எங்கேயோ ஒன்றை கொண்டு போய் முடிப்பது என்று நம்ம பக்கம் சொல்லுவோம். அதே போன்று தான் மோடி அரசும் கண்ணாமூச்சி மாதிரி விளையாடுகிறார்கள், விளையாட்டுத்தனமாக. ஆனால் விபரீதமான விளையாட்டு அது. இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதியில் நமக்கு 39 இடங்கள் உண்டு, புதுச்சேரியில் 1 ஆக 40 இடங்கள் உண்டு. இந்த பாராளுமன்ற தொகுதிகளை இனி வருங்காலங்களில் மொத்தம் 543 இருந்ததை 850க்கு கொண்டு செல்லும் எண்ணம் இவர்களுக்கு உள்ளது. அதை முன்பே அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். புதியதாக கட்டிய பாராளுமன்றத்திலும் அந்த அளவுக்கு இருக்கை வைத்திருக்கிறார்கள். இது இன்று நேற்று அவர்கள் திட்டமிட்டது அல்ல. ஆனால் இன்று வரை ஒரு வெளிப்படைத்தன்மை அவர்களிடம் இல்லை. இந்த முறை 2வது முறை அவர்கள் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மைனாரிட்டி அரசு போலதான். ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு, பீகாரில் நிதிஷ்குமார், இவர்கள் துணையில் இல்லாவிட்டால் அவர்கள் அரசு கவிழ்ந்துவிடும். இந்த நிலையில் இவர்கள் வேகமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அது டைமிங் பார்த்தால் இந்த தேர்தல் வங்கம், தமிழ்நாடு, கேரளம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் நியாயமாக பார்க்க போனால் பாஜக இங்கு அதிகமாக ஒரு கோலோச்சாத இடங்களில் தேர்தல் நடக்கும் பொழுது வேகமாக எதற்காக பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும்? இதை இன்னொரு 2 வாரம் தள்ளி சென்று அல்லது தேர்தல் முடிவு வந்த பிறகு கூட்டலாமே, என்ன அவசரம்? அடுத்த தேர்தல் உங்களுக்கு 2029 தானே உள்ளது என்று எல்லோரும் கேட்கும் கேள்விகளில் நியாயம் இருக்கிறது. அதற்கு இவர்கள் என்ன சொல்லி வருகிறார்கள்? தலையை சுற்றி காதை தொடுவது போல் தலையை சுற்றி காதை தொட்டாலும் சரி, மூக்கை தொட்டாலும் சரி, அவர்கள் நாங்கள் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொண்டு வர இருக்கிறோம் என்கிறார்கள். இது என்ன பித்தலாட்டு பேச்சு? இவர்கள் கொண்டு வர வேண்டாம் என்று யாராவது சொன்னார்களா? இது ஏற்கனவே அவர்கள் சட்டமாக இயற்றிய ஒன்று. 2023 அந்த சட்டம் நிறைவேறிவிட்டது. ஆனால் அதை அவர்கள்தான் அமுல்படுத்தவில்லை. அந்த 2024 பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தலிலேயே அதை இவர்கள் அமுல்படுத்தி இருக்கலாம். அதை செய்ய மனம் இல்லை அவர்களுக்கு. பிறகு இப்பொழுது ஏன் செய்வானேன்? இந்த தேர்தல்களில் தங்கள் வெற்றி வாய்ப்பு விகிதாச்சாரம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் அவர்கள்
இதை சொல்லி வரும்பொழுது, இதை சொல்லி அதை செயலாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன வருகிறார்கள், 2011 உள்ள சென்சஸ் படி பெண்களுடைய சதவீதத்தை எடுத்து 33% நாங்கள் அமுல்படுத்துகிறோம் என்கிறார்கள். இது என்ன பித்தலாட்டு பேச்சு? கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் 543 தொகுதிகள் இருக்கும்போது அதுக்குள்ளே 33% எதுவோ அதை பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதானே இவர்கள்? அதற்கு எதற்காக இவர்கள் சென்சஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள்? வியப்பாக இருக்கிறது. அப்படியே எடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் இதை வைத்து 2023 அவர்கள் கொடுத்திருக்கலாமே. அன்று ஏன் கொடுக்க விட்டார்கள்? மனதில் விருப்பம் இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும். எழாவிட்டால் நாம் முட்டாள்கள் ஆவோம். சரி, அதை விடுத்து அடுத்தது அதோடு சேர்ந்து டீலிமிட்டேஷன் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் அல்லவா? தொகுதி மறுசீரமைப்பு, அது வரையறை செய்யும் விதம் எப்படி என்று பேசுவது. பொதுவாக இந்த ஒரு பெரிய திருத்த சட்டத்தை, மசோதாவை பல மாநிலங்களை கலந்து ஆலோசித்து அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அவசரமாக ஒரு சிறப்பு இந்த கூட்டத்தை இந்த நேரம் கூட்டினால் எத்தனை உறுப்பினர்கள் வர முடியும் உடனே? இல்லை, அதில் பங்கேற்று வாதாட முடியும்? 2 நாள் என்கிறார்கள். முதல் நாள் என்ன சொல்கிறார்கள்? மறுசீரமைப்பு ரொம்ப எளிது, எல்லா மாநிலத்துக்கும் சமமாக 50% கூடுகிறது என்றார்கள். இதை அமித்ஷா தன் வாய்மொழியாக சொல்கிறாரே ஒழிய, அவர்கள் கொண்டு வர இருந்த அந்த மசோதா ஆவணத்தில் அந்த போல் இல்லை. அதில் நம்பர் வேறாக இருக்கிறது. இது என்ன ஒரு கண்கட்டு வித்தையா, இல்லை ஏமாற்றும் செயலா, இல்லை இதை எப்படி நாம் வர்ணிப்பது? எந்த இதில் ஒரு உண்மையே இல்லையே. சரி, அவர் வாய்மொழி ஒரு உத்தரவாதம் தருகிறார், நாளை நான் இங்கு அதற்கான விளக்கத்தோடு வருகிறேன் என்று. இன்று அவர் என்ன இருக்கிறார்? தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை, 7.23% இருந்தது, 7.25% கூடுகிறது என்கிறார். இது என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது? இது கூடவா எடப்பாடிக்கு புரியாது? தட்டி கேட்க மாட்டார். சரி, அவர் கேட்க வேண்டாம், கேட்பதற்கு தான் ஆளுநர் திமுக இருக்கிறது, கேட்டுக்கொள்கிறார்கள். நம்மை போன்ற ஆட்கள் பேசுவோம், எது நடக்குதோ நடக்கட்டும் என்று. அதுக்காக பேசுவதை எதிர்த்து சொல்வதை நாம் நிறுத்திவிட முடியாது. காரணம், அவர்கள் சொன்ன கணக்கில் வருங்காலத்தில் தென்னிந்தியாவே வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர்கள் செல்லும் நிலைக்கு அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். ஒரு நுணுக்கமாக, அதை நுணுக்கமாக யோசித்து பார்ப்பவர்களுக்கு தான் அது புரிய வரும். மேம்போக்காக சொன்னால் உங்களுக்கு 39 50 இடங்களுக்கு கூடுதலாக இருக்கிறதே என்றால் நாம் ஆமாம் என்று தான் சொல்லுவோம், கூடுதல் தான் என்று தான் சொல்லுவோம். அதே கூடுதல் அதே வகையில் நீங்கள் ஒரு வடக்கில் உள்ள மாநிலங்களில் பார்த்தீங்கன்னால அதே போல் 2 பங்கு கூடும். இப்படியே கூடிக்கொண்டு போகும்போது இந்த கூடுதல் போக்கு என்பது 850 வரைக்கும் கொண்டு போகிறார்கள். அப்படி போகும்போது அந்த தொகுதிகளை விரிவாக்கம் பண்ணும்போது எந்த சென்சஸை எடுப்பார்கள்? யோசித்து பாருங்கள். அப்பொழுது இந்தியாவின் அரசியல் அமைப்பு மேப் இருக்கிறது அல்லவா, வரைபடம், அதனுடைய எல்லைகளே மாறக்கூடிய சூழல், அபாயம் ஏற்படும். இதை மற்றவர்கள் உணர வேண்டும். காங்கிரஸ்காரர்களுடைய மெத்தனம், ஏன் இதை கேட்காமல் இருக்கிறார்கள் தட்டி மிகவும் என்று யோசித்தால், அவர்கள் வடக்கர்கள் தானே, வடக்கில் அவர்களுக்கும் வாக்குகள் வேண்டுமே, அதை பேசினால் உள்ள வாக்கும் போய்விடும் என்ற அச்சம் கூட காரணமாக இருக்கலாம். இதுவரைக்கும் நாம் விளையாட்டாக சொல்லுவோம், உத்தரப்பிரதேசத்தில் முழுக்க எந்த கட்சி வருகிறதோ அதுதான் ஆட்சி அமைக்கும் என்று. ஆனால் தட்டி கேட்கும் ஒரு உண்மை, எல்லா மாநிலங்களுக்கும் உள்ள பிரதிநிதிகளுக்கு ஓரளவிற்கு இருந்தது ஒரு முக்கியத்துவம். இப்பொழுது அந்த முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடிய வகையில் இவர்கள் சட்டத்தை நகர்த்துகிறார்கள். அதற்காகத்தான் இந்த எதிர்ப்பு போராட்டம் எல்லாம். இதை இந்த சங்கிகள், பாஜக ஆதரவாளர்கள், அவர்கள் காட்டுத்தனமாக ஆதரித்து கொண்டு போகிறார்கள். இவர்கள் பின்னே போனால் என்ன ஆகிறது? அவரை பற்றி நமக்கு என்ன? நமக்கு அது தேவையில்லை. வாக்களிக்கும் போது நாம் யோசித்து வாக்களிக்க வேண்டும்.
இந்த பாஜக எப்படியெல்லாம் மோசம் செய்கிறது என்று. அதைத்தான் நாம் இங்கு சொல்ல இந்த காணொளியில் நான் வந்துள்ளேன். இதைப்படி பார்க்கும் பொழுது முக்கிய பிரதிநிதித்துவம் என்று வரும் பொழுது 850க்கு கொண்டு போனால் வடக்கில் உள்ள மாநிலங்கள் மட்டும் 450 போல் வந்துவிடும். மீதி 190 200 250 அதுக்குள்ளே தான் இந்த தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். அப்பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த இந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் வென்று 400 450 வந்து விட்டால் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கும் ஒரு அதிகாரம் வந்து விடுகிறது. 3இல் 2 பங்கு பெற வேண்டும். அதுதான் நாங்கள் வேண்டும். அப்பொழுது எந்த காலமும் தென்னிந்தியா அதில் ஏறி நின்று அதிகாரம் பெற வசப்படாது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு தான் ஸ்டாலின் முன்னால் நிறுத்தி பேசுகிறார். இதை கேரளா மந்திரி அவர்கள் ஜிஎஸ்டி படி பிரித்தால் என்ன என்கிறார். தெலுங்கானா முதலமைச்சர் பாதி ஜிஎஸ்டி வரிகள் தருவதன் அடிப்படையிலும் பாதி மக்கள் தொகை அடிப்படையிலும் பிரித்தால் என்ன என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் எதையும் அவர்கள் கேட்டுக்கொள்வதாக தெரியவில்லை. ஆனால் நேற்று நடந்த வாக்கெடுப்பு படி பார்க்கும் பொழுது 207 தான் அவர்களுக்கு இசைவாக வந்துள்ளது. இன்றைக்கு 543இல் 207ங்கிறது 3இல் 2 ஆகாது. அதனால் இது தள்ளுபடி ஆகும். இருந்தாலும் இந்த விவாதத்தை அவர்கள் கொண்டு செல்வதின் காரணம் வரும் 2029இல் முடிந்தவரை பாஜக ஒன்றே ஆட்சியில் அனைத்து அதிகாரங்களோடு இருக்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நினைவில்தான் இந்த பெண்கள் இட ஒதுக்கீடையும் சேர்த்து இதையும் சேர்த்து யாரும் யோசிக்கா வண்ணம் மசோதா நிறைவேற்றி விடலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள். பெண்கள் இடவீடு நாம் எதிர்த்தோமானால் பெண்களுக்கு எதிராக என்று நம்மை பழி சொல்வார்கள். இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், 33% 543 தொகுதியில் கொடுப்பது எப்படி, 850 தொகுதியில் கொடுப்பது எப்படி? அப்புறம் இந்த சதவீத இட ஒதுக்கீடு வந்தால் என்ன, வராட்டால் என்ன? யோசித்து பார்ப்போம் இல்லையா? நாம் செய்ய வேண்டும் அதை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தேர்தல் முடிவும் மற்ற மாநிலங்களும் இந்த நிலையில் ஒற்றுமையாக இருந்து எதிர்த்தால்தான் இந்த பாஜகவினுடைய ஒரு ஆணவ போக்கையும் அதிகார போக்கையும் நாம் தள்ளி வைக்க முடியும். இதற்காகத்தான் இந்த காணொளி. நான் உங்களிடம் எனது எண்ணங்களை பெரியவர்கள் சொன்ன கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நீங்களும் பல தரவுகளை அறிந்து அந்த சூட்சுமங்களை நினைத்து பாருங்கள், வாக்களியுங்கள். எடப்பாடி அவர்கள் மீது எனது வருத்தத்தையும் இங்கு நான் பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டிற்கு விரோதமாகத்தான் அவர் செயல்பாடு இருக்கிறது, தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லை. நன்றி, வணக்கம்.